ஈஸ்வரப்பற்று நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த உபதேசமாக இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான கருத்தை, அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியாத விஷயங்களை, மறைக்கப்பட்ட உண்மைகளை அவர் தெரியப்படுத்துவதுதான் அவருடைய உபதேசத்தினுடைய முக்கியமான அம்சங்களாக வருகின்றது. அதுபோன்று இன்றைய பூமி விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியிலே மிகவும் வலுக்கொண்டதாக சென்று கொண்டிருந்தாலும் அதற்கு முக்கியமான காரணம் மின்சாரத்தை கண்டுபிடித்து அந்த மின்சாரத்தினுடைய பயன்தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கே இன்று முக்கியமான ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது. ஆனால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக, தனது தேவைக்காக என்று சொல்லி இந்த மின்சாரத்தை அவன் கண்டுபிடித்து பிரித்து எடுத்துக் கொண்டிருந்தாலும் அது எங்கிருந்து வருகின்றது, அது எதற்காக அந்த ஆற்றல் இந்த பூமிக்குள் ஒரு இயக்க சக்தியாக வந்து கொண்டிருக்கின்றது, அதனுடைய பயன்பாடு என்ன, அதை நாம் பிரித்தெடுத்தால் என்ன ஆகும், அதனுடைய பின் விளைவுகள் என்ன ஆகும் என்பதெல்லாம் விஞ்ஞானத்திலே அறியக்கூடிய நிலையில் இல்லை. ஏனால் விஞ்ஞானத்துடைய முக்கியமான பலவீனமே அதுதான். அவர்கள் கண்டுபிடிப்புகளை அவர்கள் ஒவ்வொன்றாக செய்து கொண்டே போவார்கள். ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளுடைய விளைவுகளை பற்றி அவர்களுக்கு அதிகமான சிந்தனைகள் இல்லை. அவன் எப்படி முதல்ல இதை கண்டுபிடித்து பயன்பாடு கொண்டு வருகின்றானோ, இதற்கு பின் யாராவது வந்து அவருடைய பின் விளைவுகளை சொன்னால்தான் அது தெரியும். இல்லை என்றால் அதுவும் ஒரு சேனை கட்டிய குதிரை போன்று வேறு எந்த திசையிலும் செல்லாத அப்படியேதான் சென்று கொண்டிருக்கும். அதுபோன்ற ஒரு கருத்தைத்தான் இதிலே சொல்லுகின்றார். இந்த பூமியின் இயற்கையையே இன்றைய மனிதன் பால்படுத்தி விட்டானப்பா என்று சொல்லுகின்றார். காரணம், இந்த இடத்திலே இந்த உலகில் 3 இடங்களில் காந்த மின் கிணறுகள் உண்டு. அந்த காந்த சக்தியினுடைய ஈர்ப்பு இருப்பதால் தான் இந்த பூமியிலும் அதற்குண்டான சக்தி, இந்த ஒரு ஃபேன் சுற்றுகிறது என்றாலும், ஒரு மோட்டார் சுழல்கின்றது என்றாலும், அல்லது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய சுழற்சிக்கு அவசியம் இந்த காந்த சக்தி தேவை. அந்த காந்த சக்தி இல்லை என்றால் அது சுழலை செய்ய முடியாது, அல்லது சுழற்சியை நாம் ஈடுகட்டவும் முடியாது, அல்லது தொடர்ந்ததை சுழலை செய்யவும் முடியாது. இந்த காந்த சக்தி மிகவும் அவசியம். நம் உயிரும் அந்த காந்த சக்தி இருப்பதால் தான் நமக்குள் சதா சர்வகாலம் துடிப்பும், ஜீவனுள்ளதாக உடல் இருக்கக்கூடிய அணுக்களையும் அந்த காந்த சக்தி கொண்டுதான் இயக்க சக்தியாக தானும் இயங்கி மற்ற அணுக்களையும் இயக்கிக் கொண்டு ஒரு ஜீவனுள்ள மனிதனாக நம்மை இந்த உயிர் செயல்படுத்திக் கொண்டுள்ளது. ஆக ஒரு மனிதனுக்கு எப்படி இந்த உயிருக்குள் அதற்குள் காந்த சக்தி என்ற துடிப்பு நிலைகளாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ, அதுபோன்றுதான் இந்த பூமிக்குள் காந்த மின் கிணறுகள் என்று சொல்லுகின்றனர். அது 3 இடங்களில் இருக்கின்றது. ஒன்று பூமத்திய ரேகையில் அருகிலே ஒன்றும், கர்நாடகா மலைப்பகுதியிலே ஒன்றும், சஹாரா பாலைவனத்தில் ஒன்றும் இது இருக்கின்றது. ஆக இந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக அது வளர்க்கப்பட்டு அது மேலும் மேலும் வளர்ந்திருந்தால் இந்த பூமியில் தாவரின சத்துகளும் ஜீவனுள்ளதாக ஒரு வளம் மிக்கதாக, ஒரு ஆற்றல் மிக்கதாக அந்த தாவரினங்கள் பெருகி இருக்கும். அதே சமயத்தில் அதனுடைய வளர்ச்சியால் உருவாகும் உயிரினங்களும் ஜீவனுள்ளதாக, அதுவும் வளம் கொண்டதாக பலம் கொண்டதாக இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் அவைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மின் ஆற்றலைத்தான் இந்த விஞ்ஞானம் இன்று பிரித்து எடுத்துவிட்டது. நம் பூமியை காட்டிலும் வியாழனும் சரி, சூரியனும் சரி, அவைகள் அதிக வலு கொண்டதாக, அதிக சக்தி கொண்டதாக இயங்கிக் கொண்டுள்ளது. நம் பூமியும் அதே வளர்ச்சியில் அதே அளவுக்கு வளர வேண்டிய ஒரு பருவம் பெற்றுதான், ஆனால் இப்பொழுது அது குறைவுபட்டுள்ளது என்று சொல்லுகின்றார். தன் கன விகிதத்தில் பூமி வளர்ந்து கொண்டாலும் ஈர்ப்பின் சக்தி அது வலு குறைந்து விட்டது, அது வளர்க்க முடியாத நிலை ஆகிவிட்டது. காரணம், இன்றைய களிமனிதன், அதாவது கலிகாலத்திலே இன்று இருக்கக்கூடிய இந்த மனிதன் தன் விஞ்ஞான செயற்கை மின் அலையை காண சூரியனின் சக்தி அலையை நம் பூமி ஈர்க்கும் பூமியின் இயற்கை வளர்ச்சியை தடைப்படுத்தி அதை செயற்கை மின்சாரமாக கண்டு எடுத்து விட்டான். பூமியின் காந்த ஈர்ப்பு சக்திக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரத்தை அது உண்டு வளர்ந்து பலன் காணும் முன் மனிதனுடைய அறிவை துரித கதி கொண்டு இந்த பூமிக்கே மாற்றத்தை
பெறவல்லவனாக இன்றைய களிமனிதன் உருவாகிவிட்டான். ஆக பூமி வளர்ச்சியின் பாதையில் போக வேண்டியதற்கு பதிலாக வளர்ச்சி குன்றிய நிலைகளாக, மாற்றத்திற்குண்டான நிலையாக அது வித்திட்டவன் இன்றைய களிமனிதன் என்று இங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆனால் அவனுடைய அறிவாற்றல் செயற்கையினால் பல கோடி உயிரணுக்களின் சக்தி கலவையாக கலந்து வாழ்ந்து தான் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பூமியின் நிலையை தன் செயலுக்காக மின் அலையை பால்படுத்தியதனால் பூமியின் இயற்கையை பால்படுத்தி விட்டான். இதனாலேயே இதை மாற்றி பூமி நல்வழியில் வளரத்தான், கல்கியாக மலர்வதற்குத்தான் பல கோடி சித்தர்களும் சப்தரிஷிகளும் இன்று செயல் கொண்டுள்ளார்கள். இந்த களி மாறி இந்த பூமி அதனுடன் சேர்ந்து வாழ்ந்த மனிதர்களும் அதுவும் குறைவுபடாமல் இருந்தால்தான் மீண்டும் ஒரு படைப்பு, மண்டல சக்தி இவையெல்லாம் தொடர்ந்து காண முடியும். அது வளர்ச்சி குன்றிய நிலையில் சென்றுவிட்டால் மீண்டும் மனிதனுடைய விருத்திகளை, படைப்பை கொண்டு வர முடியாது. இந்த உண்மைகளை உணர்ந்துதான் சப்த ரிஷிகளும் அவர்கள் ஆசி பெற்ற ரிஷிகள், அதாவது சித்தர்களும் மனிதனை நல்நிலைக்கு கொண்டு வர செயல்பட்டு கொண்டுள்ளார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றார். காரணம், ஏன் அடிக்கடி மனிதர்களை நல்நிலைப்படுத்த வேண்டும், நல்வழியில் அழைத்துச் செல்ல வேண்டும், சித்தராக்க வேண்டும், ஞானியாக்க வேண்டும், ரிஷியாக்க வேண்டும் என்று இதை சொல்லிக்கொண்டே வருகிறார் என்றால் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார் ஈஸ்வரப்பட்ட ஒரு கூரை. அல்லது வீட்டிலே நாம் சென்ட்ரிங் என்று சொல்லுகின்றன, இதையெல்லாம் அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பில்லர், ஒரு தூணோ மற்ற சுவரோ நிச்சயம் அவசியம். இது போன்றுதான் இயற்கையிலே மண்டலங்கள், மற்ற நிலைகள், சூரிய குடும்பங்கள் வளர்ச்சி எல்லாமே மனிதனுடைய எண்ண, அவனுடைய ஆத்மாக்களினுடைய ஞானத்தினுடைய மேம்பாட்டில் தான் அவைகளெல்லாம் வளர்ச்சி பெற முடியும். இதன் நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று இங்கே சுட்டிக்காட்டுகின்றனர். ஆக நாம் இன்று விவசாயம் செய்வர்கள் உண்ணுவதற்கு விளைபொருள்களை உருவாக்குவது போன்றுதான் ஆதிசக்தியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது மனிதனுடைய ஞான வளர்ச்சி என்று இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே இதன் நிலையை உணர்ந்து ஒவ்வொருவரும் அவர் உடல் இருக்கக்கூடிய, ஏற்கனவே சொன்னது போன்ற பல கோடி அணுக்களையும் அது வலுக்கூட்டி எடுக்கக்கூடிய தியானத்தின் வளர்ச்சியால் நுண்ணலைகளை அது தொடர்ந்து எழுத்து சப்தரிஷிகள், மகரிஷிகள் வெளிப்படுத்திய சக்தியை நுகர்ந்து அவள் தொடர்பின் மூலமாக இந்த உயிராத்மாவை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல முடியும். காரணம், ஏதோ வாழ்ந்தோம், எப்படியோ பிறந்து விட்டோம், எங்கே போகிறோம் என்று தெரியாது என்ற நிலையில் அப்படியே வாழ்ந்து அப்படியே மடிந்து என்ன என்று தெரியாதபடி வாழக்கூடிய காலத்திலே மற்றவர்கள் என்னை போற்றி துதிக்க வேண்டும், போற்றி துதித்து மடிந்த பின் ஆகா அவர் பெரிய மனிதர் அல்லது அவர் சக்தி வாய்ந்தவர், அவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் என்று இன்று உலகத்திலே பெரிய பெரிய தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிலை அதுவல்ல வாழ்க்கையின் பொருள் என்று சுட்டிக்காட்டினர். ஆக போற்றி துதிப்பதோ புகழஞ்சலி பெறுவதோ அது உடலுக்கு, நம்ம ஆன்மாவுக்கு அல்ல. ஏனால் இந்த ஆன்மா, இந்த உயிர், அதுதான் அது வளர்ச்சியின் நிலைகளை, அதற்கு உகந்த நிலைகளாக இந்த உடலை உருவாக்குகின்றது. ஆக இந்த உடலுக்குத்தான் பேரும் புகழும் அஞ்சலியும். ஆனால் இந்த உடலோ மண்ணுடன் மண் மக்கி விடுகின்றது. ஆக மண்ணுடன் மண்ணாக இந்த உடலுக்கு நாம் கிடைக்கக்கூடிய இது போன்ற நிலைகளை நாம் எண்ண வேண்டியது இல்லை. ஆக மனித வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய ஒளியான வளர்ச்சி தான் இயற்கையினுடைய வளர்ச்சி என்பதை உணர்ந்து வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்தை மற்ற நிலைகளுக்கு, புகழுக்காகவோ மற்ற நிலைகளுக்கோ இயங்கி அதன் வழியில் செல்லாதபடி எந்த மண்டலத்தினுடைய வளர்ச்சி, ஆதிசக்தியினுடைய வளர்ச்சி என்று இங்கே ஈஸ்வரப்பட்டு சுட்டிக்காட்டுகின்றார். அந்த பேரண்டத்தினுடைய பெருநிலை உயர்ந்த அகண்ட அண்டத்தின் சக்தியாக, அது நிலை பெறும் தகுதியாக அதை நாம் வளர்த்திடல் வேண்டும், அதை நமக்குள் பெருக்கிடல் வேண்டும். அகண்ட அண்டத்தையும் வளர்க்கக்கூடிய சக்தியாக, அகண்ட அண்டத்தையும் படைக்கக்கூடிய சக்தியாக ஒவ்வொரு உயிராத்மாவும் அந்த வளர்ச்சியின் பாதையிலே எல்லோரும் வளர முடியும், வளர வேண்டும். அது வளர்வதற்குண்டான வாய்ப்பாகத்தான் இங்கே தொடர்ந்து இந்த உண்மை நிலைகளை எல்லாம் உங்களுக்கு இங்கே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று ஈஸ்வரப்பட்டார். இந்த உபதேசத்திலே நாம் நம்முடைய வளர்ச்சியின் பாதை எது, நம்முடைய அடுத்த நிலை எது என்பதை உணர்ந்து அதன் வழி அவர் காட்டிய நிலைகளை நாம் பின்பற்றி அகண்ட அண்டத்தினுடைய சக்தியை வளர்த்திடும் விதமாக என்றுமே அழியாத நிலையாக வாழ்வாங்கு வாழக்கூடிய நிலையாக நம் உயிரான்மாவை ஒளி கொண்டதாக பேரருள் பேரொழியாக வளர்க்க வேண்டும். அத்தகைய செயலாக நாம் இந்த பிறவியை, இந்த மனித வாழ்க்கையை நாம்
அதற்காக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று இதில் உணர்த்துகின்றார்கள்.